வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்று நம்ம கந்தபுராணத்துடைய பகுதி 6 தான் பார்க்க போகிறோம். கந்தபுராணம் 5வது பகுதி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக 6வது பகுதி உங்களுக்கு புரியும். அதாவது முருகனுடைய வருகை, முருகன் எப்படியெல்லாம் போர் செஞ்சார், சூரபத்மனை எப்படியெல்லாம் அவர் வதம் செஞ்சார், அதே மாதிரி தேவர்களுக்கு எப்படி நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தாரு. தேவர்கள் இக்கட்டான சூழலில் மாட்டிக்கிட்டு வாழ்வதா சாவதான்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப துன்பத்தில் இருக்கிறப்பந்தான் முருகனை சிவபெருமான் உருவாக்குனார். முருகப்பெருமான் நம்மளுடைய துன்பத்தெல்லாம் நீக்கி அவங்களுக்கு இன்பத்தை எப்படி கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் நம்ம கந்தபுராணத்தில் பார்க்குறோம். வரலாறு பார்க்குறப்போ, வரலாறு படிக்கிறப்போ, வரலாறை கேட்குறப்போ நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு ஆச்சரியம், அவ்வளோ ஒரு அற்புதமாகவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த வரலாறுலேயே நிறைய விஷயங்கள் தெரியும். நம்ம துன்பத்தில் இருக்கிறப்போ அந்த வரிகள் எல்லாமே நம்ம காதில் கேட்குறப்போ, நம்ம மனசில் பதிகிறப்போ, இதனால தான் கஷ்டப்படுறோம், அப்போ இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு தைரியமும் கண்டிப்பாக வரும். சரி, வாங்க பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரபத்மனுடைய ஆட்சி, காசியப்பருடைய உபதேசம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் ஆகியோர்கள் தம் தந்தையாகிய காசியப்ப முனிவரின் காலில் வீழ்ந்து வணங்கி சந்தோஷப்படுறாங்க. அவர் நல்ல தவ முனிவர் ஆகையால் நல்ல வார்த்தைகள் சொன்னார். தான் கெட்டு போனாலும் மற்றவர்களுக்கு நல்லதை சொல்வது என்பது மனிதனுடைய இயற்கை. கல் குடிக்கிறவன் ஒருவன் தன் குழந்தையை பார்த்து, நான் கல் குடித்து கெட்டு போய்விட்டேன், நீ இந்த காரியத்தை செய்யாதே என்று சொல்வது வழக்கம். இங்கே காசியப்பர் முனிவரும் தம்மை வணங்கிய பிள்ளைகளிடம் நீங்கள் தீமை செய்யாதீர்கள், பரமேஸ்வரனை மட்டும் நம்புங்க, அவனை நம்பினால் காலனையும் வெல்லலாம். மார்க்கண்டேயர் காலசங்கரனான பரமேஸ்வரன் அருளால் 16,000 ஆண்டு வாழ்ந்தார் என்று சொன்னார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வேறு கிடையாது. வாழ்க்கையில் பெரிய ஊதியம் எது தெரியுமா? இறைவன் திருவருள். அதை அடைவதற்கு அவனை நோக்கி தவம் செய்யுங்கள் என்று தன்னுடைய மைந்தர்களுக்கு காசியப்ப முனிவர் நல்ல உபதேசம் செஞ்சார். அப்போ அந்த குழந்தைகளின் தாயாகிய மாயை குறுக்கிட்டாள். நம்முடைய அனுபவத்தில் கூட பார்க்குறோம், சில இடங்களில் தகப்பனார் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல உபதேசத்தை கொடுத்துட்ருப்பார், அவருடைய மனைவி தடுப்பாள். அதுபோல் காசியப்பர் தம் குழந்தைகளுக்கு நல்ல உபதேசங்கள் செய்வதை கேட்டு மாயை சொன்னாள், ஓ, என்ன உபதேசம் செய்கிறீங்க, இப்போதெல்லாம் புதிய யுகம், கர்நாடக சமாச்சாரத்தை சொல்லாதீர்கள், எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணத்திற்கு நிகர் எதுவும் கிடையாது, பணம் பதவி ஆகிய இரண்டுமே உயர்வை உண்டாக்கும் என்று சொன்னாள். அந்த காலத்தில் மாயை சொன்ன உபதேசம்தான் இப்போது பல பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. மாயை மேலும் சொன்னால், எவ்வளவு கல்வி தமம் இருந்தாலும் பயன் கிடையாது, பொருள் பதவி சேர்ந்தால்தான் பயன் இருக்கு, ஆகையால் பணத்தையும் பதவியையும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அதற்கு என்ன உபதேசம் வேண்டுமோ அதை பெறுங்கள் அப்படின்னு சொன்னான். உடனே தங்கள் குருவாகிய சுக்ராச்சாரியரிடம் தம் குழந்தைகளை அவள் அனுப்பினாள். அவர் அவர்களுக்கு ஏற்றபடி உபதேசம் செய்தார். அவருடைய உபதேசம் பல வகையாக இருந்தது. இந்த உலகம் எல்லாம் மாயையால் உண்டாவது. நாம் செய்கிற புண்ணிய பாவங்கள் இந்த உடம்புக்கே உரியவை, நாமே கடவுள், நமக்கு புண்ணிய பாவங்கள் இல்லை. பிள்ளை பூச்சி சேற்றில் புரண்டால் சேறு ஒட்டுமா? ஒட்டாது. புண்ணிய பாவம் என்பது எல்லாம் பேதமை, உடம்போடு சார்ந்தவை, உடம்போடு வந்தது, உடம்போடு போனால் போய்விடும். ஆகவே எல்லோரும் அவர் விருப்பத்தின்படி எதுவும் செய்யலான்னு சொன்னார். இங்கே கேட்டுக்கோங்க, இதே கந்தபுராணம் ஆரம்பத்தில் சிவபெருமான் சொல்லியிருப்பார் பார்வதி தேவிகிட்ட. பார்வதி தேவி தட்சன் பாவம் செஞ்சிட்டாரு, அந்த உடல் தட்சன் கொடுத்தது, இந்த உடல் எனக்கு வேண்டான்னு சொல்லி அழிக்கணும்னு சொன்னப்போ அவர் சொல்லுவார், இதே வார்த்தையை தான் சொல்லுவார், பிள்ளை பூச்சி சேற்றில் புரண்டால் சேறு ஒட்டுமா? ஒட்டாது இல்லையா? நீ நல்ல எண்ணம் கூடிய என்னுடைய பக்த அப்படிங்கிறப்போ தீய சூழ்நிலையில் நீ வளர்ந்தாலும் அந்த தீய விஷயம் உன்னை சூழாது, என்னுடைய பக்தி இருக்கிறப்போ உன்னை ஒன்றும் செய்யாதுன்னு அவர் சொல்லியிருப்பார். அந்த வார்த்தை இங்கே எப்படி பயன்படுது பாருங்க. இப்படி சொல்வதற்கு ஒரு குரு இருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்தால் வேடிக்கையாக இருக்கும். நீங்கள் பெரு வீரர்களாக வேண்டும், உங்களுடைய பதவி எல்லோரையும் உங்களுக்கு கீழ்ப்படியாக செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும், அதற்கு வேண்டிய யாகத்தை பண்ணுங்க, பரமேஸ்வரன் அருள் செய்வான்னு சொல்கிறாரு சுக்கராச்சாரியார். யாகம் தவம் அப்படிங்கிறது 2 வகைப்படுமா. ஒரு பொருளை விரும்பி செய்கிற தவம் யாகம் ஆகியவை காமிய கர்மாக்கள், அல்லாதவை நிஷ்காமிய கர்மாக்கள்.
காமிய கர்மாக்களினால் மேன்மேலும் பிறப்பும் துன்பமும் வறுமையின்றி இறைவன் திருவருள் கிடைக்காது. சுக்கிராச்சாரியார் காமிய கர்மங்களை செய்ய வேண்டுமென்று அசுரர்களுக்கு உபதேசித்தார். அப்போது மாயை யாகத்திற்கு வேண்டிய பொருட்களை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சுக்கிராச்சாரியருடைய உபதேசப்படி சூரபத்மன் யாகம் செய்ய போனார். 100 யோசனை பரப்பில் பெரிய வேள்விக்களத்தை உண்டாக்கி தம்பிமார்களை வேள்வி செய்ய சொல்லி அவர் தவம் செஞ்சார். நெடுங்காலம் தவம் செஞ்சும் சிவபெருமான் வரலை. அதற்கு மேல் ஆகாயத்தில் போய் தன் உடம்பு தசைகளையே அறுத்து அவற்றையே ஆகுதியாக வேள்வி தீயில போட்டான். தவம் என்பது எத்தகையது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்கிறார். உச்ச நோய் நோன்றல் உயிர்க்குறுகன் செய்யாமை அச்சே தவத்திற்குறு என்பது அவர் கூறும் இலக்கணம். தவம் என்ற சொல் தபஸ் என்ற வடமொழி சொல்லிலிருந்து வந்தது. தப் என்பது வேர். தப்பென்றால் எரித்தல், தன்னைத்தானே எரித்து கொள்வதுதான் தவம். அதுவும் பட்டினி கெடுத்தல், நெருப்பின் வெம்மையை தாங்குதல், குளிரை தாங்குதல் முதலிய துன்பங்களை தானே ஏற்றுக்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை நினைப்பது தவம். இதைத்தான் உச்ச நோய் நோன்றல் என்று சொன்னார். அதோடு தவத்தின் இலக்கணம் நின்றுவிடவில்லை. அதற்கு மேலே முக்கியமாக ஒன்று இருக்கிறது. பிறருக்கு எந்த விதமான துன்பமும் செய்யாமல் இருப்பது தவத்தின் மற்றொரு இலக்கணம். ராவணன், சூரன் ஆகியவர்கள் மிக கடுமையாக தவம் செய்தார்கள். தங்களை தாங்கள் வருத்தி கொண்டார்கள். அந்த தவத்தினால் மிக்க வலிமை பெற்றார்கள். ஆயினும் தாம் பெற்ற பெரிய வலிமையினால் எல்லோரையும் அழிக்க ஆரம்பித்தார்கள். அது அல்ல தவத்தின் இலக்கணம். உச்ச நோய் நோன்றல் என்பதை அவர்கள் செய்தார்கள். அதற்கு அடுத்து உயிருக்கு உருகன் செய்யாமை என்பதை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. தவத்தின் பயன் அகிம்சை. எந்த உயிருக்கும் தீமை செய்யக்கூடாது. அசுரர்கள் செய்த தவம் எல்லாம் எல்லா உயிர்களுக்கும் தீங்கு செய்வதற்காகவே, எல்லோரினும் சிறந்த வலிமை பெற வேண்டும் என்பதற்குத்தான். தனக்கு துன்பம் ஏற்பட்ட போதும் பிறருக்கு வருத்தம் தரக்கூடாது அப்படிங்கிறது தவத்துடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மகாத்மா காந்தியின் சத்தியாகிரகமே ஒரு தவம்தான். பிறர் உனக்கு துன்பம் செய்தாலும் அதை நீ பொறுத்துக்கொள், அவரை எதிர்த்து உன் விரலை கூட நீட்டாதே என்று அவர் உபதேசம் செய்தார். இதை போன்ற தவம் வேறு எங்கேயாவது காண முடியுமா? பழைய காலத்தில் உச்ச நோய் நோன்று உயிர்க்குறுகன் செய்யாத தவம் செய்த பல பெரியவர்கள் இருந்தாங்களாம். அவங்களையெல்லாம் விட பெரியவர் யார்? மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு காரணம் உண்டு. வியாசர் முதலிய பெருமக்கள் தவம் செய்தார்கள். அவர்களுக்கு பல பேர் சிஷியர்களாக இருந்தார்கள். அதிகமாக போனால் 100 சிஷியர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் மகாத்மா காந்திக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் அடியவர்கள் ஆனார்கள். அவர் காட்டிய சத்தியாகிரக தவத்தில் அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். இப்படி பெருங்கூட்டமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை சத்தியாகிரகம் செய்யும் தவத்தில் ஈடுபடுத்திய மகாத்மா உண்மையிலேயே பெரிய முனிவர் அப்படின்னே சொல்லலாம். தவத்தை சொல்லும்போது மகாத்மா காந்தியை சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் எழுதினவருக்கு நிஜமாவே தோன்றியிருக்கு. அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். சூரபத்மன் ஆகாயத்திலிருந்து தன் உடம்பு தசைகளை எல்லாம் அறிந்து அக்னியில் போட்டிருக்கான். இப்படி போட போட தனக்கு பலம் வரும்னு சொல்லி அவன் எதிர்பார்த்தான். இறைவனுடைய திருவருளை உண்மையாக அடைய வேண்டுமானால் இப்படி செய்தால் மாத்திரம் போதாது, உள் அன்பு வேண்டும் அப்படிங்கிறத திருமூலர் சொல்கிறாரு. என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலிற் பொரிய வறுப்பினும் அன்போடுருகி அகங்குலை வார்க்கன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே. இந்த பாடலை காணும்போது சூரபத்மனுடைய நினைவு நமக்கு வருது. அவன் என்பையே விறகாய் அறிந்து போட்டான், ஆனால் உள்ளத்தில் அன்பு இல்லை. சூரன் தன்னுடைய தசையை சமித்ததாகவும் இரத்தத்தை நெய்யாகவும் பெய்தான். இப்படி 1000 வருஷம் யாகம் பண்ணியிருக்கிறான். அப்போதும் இறைவன் வரலை. யாக குண்டத்தின் நடுவில் ஒரு வச்சிர கம்பம் இருந்திருக்கு. வச்சிரம் எல்லாவற்றையும் அறுக்கக்கூடியது. இனி இந்த உடம்போடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எண்ணி அந்த வச்சிர கம்பத்தின் பக்கத்தில் அதன் மேலிருந்து வீழ்ந்தான் சூரன். அவன் உடம்பெல்லாம் பொடி பொடியாய் விட்டது. தன் அண்ணன் வச்சிரம் கம்பத்தில் வீழ்ந்து பொடியானதை கண்ட சிங்கமுகாசுரன் மனம் ரொம்ப வருந்தி பல வகையாக புலம்பியிருக்கான். தாரகாசுரனும் அப்படியே வருந்திருக்கான். 2 பேரும் நம்ம அண்ணன் மறைந்து போன பிறகு நாம ஏன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. சிங்கமுகன் தன் 1000 தலைகளையும் வெட்டி சூரன் யாக குண்டத்தில் எங்கு வீழ்ந்தானோ அந்த அக்னியிலே வீசியிருக்கான். சிங்கமுகன் செய்ததை தானும் செய்ய வேண்டுமென்று தாரகாசுரனும் தன் தலைகளை எல்லாம் வெட்டி வேள்வி தீயில போட்டுட்டான். அவர்கள் தலைகள் வெட்ட வெட்ட முளைச்சிக்கிட்டே இருந்துச்சா. நாம் இப்படி வாளால் சிரத்தை வெட்டி பயன் கிடையாது, அண்ணன் உயிர் விட்டதை போல உயிர் விடணும்னு சொல்லிட்டு எண்ணினாங்களாம். இருவரும் வச்சிர கம்பத்தில் ஏறி குதிச்சிட்டாங்களாம்.
அப்போ தான் சிவபெருமான் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி எண்ணிருக்கிறாரு. ஒரு கிளா அந்தனராக வந்தது. ஏன் ஐயா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அண்ணன் தவம் பண்ணி இறந்துட்டான், அண்ணன் இல்லாவிட்டால் எங்களுக்கு வாழ்வு கிடையாது, ஆகவே நாங்களும் இறக்க துணிந்தோம் என்றார்கள். அப்போது இறைவன் கங்கையை அழைக்க அந்த நதி வந்து புகவே வேள்வி அக்கினி அவிந்து போயிடுச்சு. அசுரர் யாவரும் எழுந்து வந்தார். சூரபத்மன் யாக குண்டத்திலிருந்து எழுந்து வந்தான். அப்போது சிவபெருமான் இடபாருடனாக எழுந்தருளி அவர்களுக்கு அனுகிரகம் செஞ்சார். சூரபத்மனுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் அவருக்கு வரம் கொடுத்தாரு. 1000 கோடி அண்டங்கள் இருக்கின்றன, அவற்றில் 108 கோடி அண்டங்களுக்கு நீ அரசனாயிருப்பாய், 108 யுகங்கள் நீ அரசாழ்வாய், இந்த அண்டங்களுக்கெல்லாம் நீ நினைத்தவுடன் போவதற்கு உனக்கு ஓர் இந்திரஜால தேர் தருகிறேன், அந்த தேர் வாயுவேகத்தோடு போகும் என்று அனுக்கிரகம் செஞ்சார். அதற்கு மேலே யாராலும் எதிர்த்து போரிடுவதற்குரிய அரிய சக்கராயுதத்தையும் கொடுத்தார். அவன் ஊர்வதற்குரிய சிங்க வாகனத்தையும் கொடுத்துட்டார். தேவர்கள் யாவரும் தொழுவதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் 3 பேரும் இருந்து அரசாளுங்கள் என்று சிவபெருமான் அருள் செஞ்சிட்டார். இப்போது இருக்கிற 3 மூர்த்திகளும் வல்லமை இழப்பார்கள். யாருன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்களே முதல்வர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வது போல சொன்னார். நம் சக்தி வந்தால் ஒழிய நீங்கள் அழிய மாட்டீர்கள் என்று அருள் செய்தார். நம் சக்தி வந்தால் ஒழியனா சிவபெருமானுடைய சக்தி வந்தால் மட்டும்தான் அவங்களை அழிக்க முடியும் அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டார். இத்தனை வரங்களையும் கொடுத்ததை கேட்டு சூரபத்மன் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தான். 108 அண்ட ஆட்சியை கண்டு மயங்கினான். நம்முடைய சக்தியை தவிர மற்றொன்றாலும் அழிய மாட்டீர்கள் என்பதில் உள்ள குறிப்பை அவன் மறந்துட்டான். நம் சக்தி உங்களை அழிக்கும் என்பது அந்த குறிப்பு. சிவபெருமான் கொடுத்த பெரிய வரங்களுக்கிடையில் இந்த குறிப்பை உணர தவறிவிட்டான். அநேகமாக பெரிய செல்வங்களை உடையவர்களும் கூட ஒரு சிறு குறைக்கு ஆளாகி கடைசியில் தங்கள் நிலையை இழப்பார்கள். சூரபத்மன் தனக்கு கிடைத்த பெரிய வலிமைகளையும் பாக்கியங்களையும் எண்ணி மதத்து போயிட்டான். இறைவனே அவர்களை கொல்லலாமே என்று தோன்றும். தானே வரம் கொடுத்துட்டு அவர்களை எப்படி சிவபெருமான் கொள்ளுவார்? அதனால தான் அவர் சொல்லிட்டாரு, நம் சக்தி வந்தால் ஒழிய நீங்கள் அழிய மாட்டீர்கள் அப்படின்னு அழகாக சொல்லிட்டாரு. தான் வளர்த்ததோர் நச்சு மாமரமாயினும் கொளார் என்று அழகாக மாணிக்க வாசகர் சொல்கிறாரு. சிவபெருமான் தங்களுக்கு வரம் கொடுத்தவுடன் தங்கள் மனம் போல என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் யாருக்கு அசுரர்களுக்கு வந்துட்டு அவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துட்டு சிவபெருமான் கைலாசத்திற்கு போயிட்டார். சூரபத்மன் அதற்கு மேல் தன்னுடைய அதிகாரத்தினாலே ஆட்சியை செலுத்த தொடங்கிட்டான். முதல்ல திக்கு விசயம் செய்ய புறப்பட்டான். குபேரன் இருக்கும் மேற்கு திசைக்கு போனான். குபேரன் அவனை கண்டு அஞ்சி, நான் எப்போதும் உன்னை தொழுது கொண்டிருக்கிறேன், நான் உன் அடிமை அல்லவா என்றான். இந்திரன் இருக்கும் கிழக்கு பக்கம் போனான். அவன் சூரனை கண்டு பயந்து மேலே போய்விட்டான். சூரன் அந்த நகரத்தை தீயிட்டு எரித்தான். பின் அக்கினி மூலைக்கு போனான். அக்கினி நமக்கு சக்தி இருக்கிறது என்று எண்ணி அவனோடு சண்டையிட்டான். அவனால் எதிர்த்து நிற்க முடியவில்லை, தோற்று ஓடினான். சூரன் அக்கினியை நீ எனக்கு ஏவல் செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கடுத்து தென் திசை நோக்கி யமனை நாடி சென்றான் சூரன். அதற்கு முன்பு அக்கினிப்பட்ட பாட்டை யமன் அறிந்தான். இவன் நமக்கே யமனாக வருகிறான், இவனோடு நமக்கேன் சண்டை என்று அஞ்சி சூரனுக்கு பூர்ண கும்ப மரியாதை செய்து வணங்கினான். வருணன் இருக்கும் திசையை நாடி சென்றான் சூரன். வருணன் பயந்து கடலுக்குள் ஓடி ஒளிந்தான். வாயு திசையை எல்லாம் சூரபத்மன் கொளுத்தினான். பிறகு நாகலோகத்திற்கு போய் ஒரு கலக்கு கலக்கினான். அங்கேதான் அமுதம் இருக்கிறது. நஞ்சுக்கு பக்கத்தில் அமுதத்தை வைத்திருக்கிறான் ஆண்டவன். இது உலக இயற்கை. பலாப்பழம் தின்றால் வரும் துன்பம் அதன் கொட்டையை தின்றால் நீங்கும். எங்கே மிகவும் குளிர்ந்த நீர் இருக்கிறதோ அங்கேதான் வெந்நீர் ஓடையை ஆண்டவன் வைத்திருக்கிறார். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த திருமால் சூரனுடன் போர் செய்ய வந்தார். அப்போது அவர் வீசிய சக்கராயுதம் தாரகன் கழுத்துல மாலையா விழுந்துச்சு. ரத்தினகண்டி போட்டது போல அறுக்கும் சக்கராயுதமே மாலையாகி விட்டால் தவத்தின் பயன்தான் என்ன என்று இங்கே கச்சியப்ப சிவாச்சாரியார் தவத்தின் மகிமையை வியக்கிறார். தம்முடைய சக்கராயுதத்திற்கு நேர்ந்த கதியை கண்ட திருமால் இனி இவர்களோடு போர் செய்து பயனில்லை என்று எண்ணினார். அவர்களை தட்டி கொடுக்க ஆரம்பித்தார். பரமேஸ்வரன் கிருபையால் அல்லவா இவ்வளவு பலம் பெற்றிருக்கிறீர்கள், உங்களை வெல்லும் ஆற்றல் யாருக்கு வரும்? நீங்கள் என்னுடைய சொந்தங்கள் அல்லவா என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்துவிட்டு போயிட்டாரு. பிறகு சொர்க்கலோகத்திற்கு போனான். இந்திரனும் அவன் தேவியும் ஓடி மறைந்தார்கள். தேவர்கள் அனைவரும் பகவானே நீங்களே கண்கண்ட தெய்வம் என்று கூறினார்கள். நாம் இடுகின்ற உத்தரவுப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று பணிந்துவிட்டு பிரம்மலோகத்திற்கு போனான். திருமாலே சூரனுக்கு ஆசி கூறி நழுவிய போது பிரம்மன் என்ன செய்ய முடியும்?
குழந்தைகளே, நீங்கள் காசியப்பனுடைய பிள்ளைகள் அல்லவா? காசியப்பன் என்னுடைய குழந்தை. அதனால் நீங்கள் எல்லாம் எனக்கு பேரன்மார்கள். அதனால் நீங்கள் சௌக்கியமாக வாழணும்னு சொல்லிட்டு நினைப்பேனே தவிர வேறு எதுவும் எனக்கு கிடையாது. பேரர்கள் அடைகின்ற புகழ் எல்லாம் என்னுடைய புகழ் அல்லவா அப்படின்னு சொல்லி பிரம்மன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் செஞ்சால் வில், தேர், பிரம்மாஸ்திரம் முதலியவற்றையும் கொடுத்துட்டான். அதன் பிறகு சூரபத்மன் வைகுண்டத்திற்கு போனான். பார்க்கடலுக்கு வந்தானே என்று அங்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு வைகுண்டத்திற்கு வந்த நாராயணன் அங்கும் அவன் வந்ததை அறிந்து வாருங்கள் குழந்தைகளே என்று அங்கும் ஆசீர்வாதம் செய்தார். பிறகு தென்கடலுக்கு வந்து விஸ்வகர்மாவை அழைத்து பெரிய நகரம் ஒன்றை சூரன் உண்டாக்கினான். அந்த நகரத்தில் வேதம் ஓதும் மண்டபத்தை அமைத்தான். அந்த நகரத்திற்கு வீர மகேந்திரபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சான். இந்திரனுடைய ஊருக்கு இந்திரபுரி என்று பெயர். பெருமாள் பெத்த பெருமாளானது போல சூரன் தன்னுடைய நகரத்திற்கு வீர மகேந்திரபுரம் என்ற பெயர் அமைத்தான். வடகடலுக்கு நடுவில் ஆசுரம் என்ற ஒரு நகரத்தை அமைத்து சிங்கமுகாசுரனுக்கு கொடுத்தான். மேற்கு பக்கம் மாயாபுரி என்னும் நகரத்தை அமைத்து தாரகனுக்கு கொடுத்தான். சூரபத்மனுக்கு பிரம்மதேவனே முடிசூட்டி பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். விஸ்வகர்மன் தன் மகளாகிய பதும கோமலியை சூரபத்மனுக்கு மனம் செய்து கொடுத்தார். யமன் தன் மகளாகிய விபூதியை சிங்கமுகாசுரனுக்கு மனம் செய்து கொடுத்தான். நிருதி தன் புதல்வி சௌரியை தாரகாசுரனுக்கு மனம் செய்து கொடுத்தாள். சூரபத்மன் தன் ஆட்சியை நடத்தி கொண்டு வந்தான். தன் தம்பிமார்கள் அங்கங்கே அரசு செய்ய சூரபத்மன் எல்லோருக்கும் பேரரசாக சிங்காதானத்தில் வீற்றிருந்து அதிகாரத்தை நடத்திக்கிட்டு இருந்தான். அப்போது அவனுடைய ஆட்சியில் அசுரர்கள் மட்டுமின்றி தேவர்களும் அடங்கியிருந்தார்கள். தேவர்கள் என்ன என்ன பொருட்களை இதுவரை அனுபவித்து வந்தார்களோ அவற்றை எல்லாம் அவன் இப்போது அனுபவிக்க தொடங்கினான். தேவர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் என்னுடைய உணவு கடலிலிருந்து மீனை பிடித்து சுமந்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த உத்தரவை கேட்டு இந்திர தேவர்கள் வருந்தினார்கள். நம் நிலை இவ்வளவு மோசமாக போயிட்டே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அப்போது இந்திரன் வருணனை அழைத்து, நீதான் மீன்களை கொண்டு வர வேண்டும் என்று கூறுறாரு. உனக்குத்தானே கடல் சொந்தம், மீன்களை கொண்டு வந்து ஓரிடத்தில் குவித்து வை. மீன் பிடிக்கிற இழிந்த காரியமாவது எங்களுக்கு இல்லாமல் போகட்டும்னு சொல்லிட்டு இந்திரன் கேட்டுக்கொண்டான். அப்படியே வருணன் கடலில் இருந்து மீன்களை கரையில் கொண்டு வந்த கொட்ட தேவர்கள் நாள்தோறும் மீன்களை சுமந்து வந்து சூரனது மடப்பள்ளியில் போட இந்திரன் அவர்களுக்கு மேஸ்திரியாக இருந்தான். இந்திரன் முதலிய தேவர்கள் தங்களுக்கு உண்டான இழிநிலைக்கு மிகவும் வருந்தினாங்க. கெடுமதியுடைய சூரனுடைய செயலால் நாம் துயர்கடலில் ஆளும்படி ஆகிவிட்டதே, வரங்கள் எல்லாம் போய்விட்டனவே, இன்னும் என்னென்ன விதத்தில் தப்பான காரியங்கள் செய்ய வேண்டிய வருமோ என்று நினைந்து வருந்தினார்கள். உலகம் பழிக்கின்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் தங்கள் நிலையை எண்ணி உருகினார்கள். அப்போது சூரபத்மனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை தொட்டிலில் தூங்கும்போது சாளரத்தின் வழியே சூரியனின் கதிர் வந்து கொஞ்சம் சுட்டது. உடனே அந்த குழந்தை ஒரு தாவு தாவி சூரியனை பற்றி கொண்டு வந்து தன்னுடைய தொட்டிலில் ஒரு குஞ்சத்தை போல கட்டிவிட்டது. தொட்டிலில் படுத்திருக்கின்ற போதே உலக விளக்காகிய சூரியனை பிடித்து வந்தால் பெரியவனானால் என்ன என்ன கொடுமை பண்ணுவான். உலகத்திற்கு ஒளி தருகின்றவனை அடக்குகின்ற பொல்லாதவன் அவன். ஒளிமயமான மேனி உடையவர்கள் தேவர்கள். அவர்கள் போகிற இடங்களில் ஒளி பரவும். இவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? இருளுக்கு எதிரி ஒளி. சூரியனை பிடித்து கொண்டு வந்து தன் தொட்டிலில் கட்டிவிட்டான் சூரனுடைய பிள்ளை. அதனால் அவனுக்கு பானுகோபன் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. இயற்பெயர் இன்னதென்று தெரியவில்லை. சூரியனை விடுதலை செய்து போக பிரம்மன் சூரபத்மனிடம் கெஞ்சியிருக்கிறான். சூரபத்மன் பிரம்மதேவனே, என் பிள்ளையா நான் என்ன சொல்ல முடியும், அதனால் நீங்கள் போய் சொல்லுங்கள் என் பிள்ளைகிட்ட போயின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். பின்னர் பிரம்மன் சின்னஞ்சிறு குழந்தையாகிய பானுகோபனிடம் வந்து வணங்கி நின்றான். பொல்லாத காலம் வந்தால் எவ்வளவு பெரியவரானாலும் இழிந்த நிலையை அடைவார்கள். பிரம்மன் தன் முன்னே பல்லை காட்டி கொண்டு வந்து நின்றபோது பானுகோபன் பார்த்து, உனக்கு என்ன ஐயா வேண்டும் என்று கேட்டான். சூரியனை தாங்கள் சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்டான் பிரம்மன். அப்போது பானுகோபன் பேரம் பேச ஆரம்பித்து விட்டான். நான் சும்மா விடுவேனா? எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டான். பிரம்மாஸ்திரத்தை தருகிறாயா? விடுகிறேன் என்றான். காரியமாக வேண்டுமானால் கழுதியின் காலையும் பிடித்துதானே ஆக வேண்டும் என்பார்கள். சூரியன் இல்லாவிட்டால் உலகம் இருளில் ஆழ்ந்து விடுமே, எங்கும் இருள் மண்டி போகுமே என்று அஞ்சி நான்முகன் பானுகோபன் சொன்னபடி பிரம்மாஸ்திரத்தை கொடுத்தான். பானுகோபன் சூரியனை விடுதலை செய்தான். சொன்ன சொற்படி சூரியனை பானுகோபன் விடுதலை செய்தவுடன் பிரம்மனுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. வியாபாரத்தில் வியாபாரி சொன்ன பணத்தை கொடுத்து விட்டால் அவன் கொஞ்சம் சொசுறு போடுவான், அளவுக்கு மேலும் கொஞ்சம் கொடுப்பான். அதுபோல பிரம்மன் மகிழ்ந்து மோகாஸ்திரத்தையும் கொடுத்தான். முதலில் கொடுத்தது வியாபாரம், பின்னால் கொடுத்தது பரிசு.
பிரம்மனும் சூரியனும் விடைபெற்று சென்றார்கள். தன் பிள்ளையின் ஆற்றலை கண்டு மகிழ்ந்த சூரபத்மன் அப்போதுதான் அவனுக்கு பானுகோபன் என்ற பெயரை வைத்தான். விளக்கை அணைக்கிறவன் என்று சொல்கிற மாதிரி அந்த பெயர் இருக்கிறது. அதன் பிறகு அங்கிமாமுகன், இரணியன், வச்சிரவாகு ஆகியவர்களை பதுமகோமலை ஈன்றாள். மற்ற தேவிமார்கள் 3000 பேர்களை பெற்றாள். சிங்கமுகனுக்கு பட்டத்து தேவி மூலம் அதிசூரன் என்ற மகன் ஒருவன் இருந்தான். மற்ற தேவிமார்கள் 100கணக்கான அசுரர்களை பெற்றார்கள். தாரகனுக்கு அசுரேந்திரன் என்ற மகன் பிறந்தான். அசமுகி தவம் செய்து கொண்டிருந்த துர்வாசரை அணுகி அவர் மனம் வேதலிக்கும்படி செய்து அவர் மூலமாக 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்டாள். அவர்களுக்கு வில்வலன், வாதாபி என்ற பெயர். தந்தையை போன்ற உருவம் உடையவன் வில்வலன், தாயை போல ஆட்டு முகமுடையவன் வாதாபி. இந்த 2 பேர்களும் தம்முடைய தந்தையாரை அணுகி உம்முடைய தவம் முழுவதையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள். அதை அவர் தர முடியாது என்றவுடன் தம் தந்தை துர்வாசரையே கொல்வதற்கு போனார்கள். அதை கண்டு கோபித்த துர்வாசர், உங்களை அகத்திய முனிவர் வந்து அழிப்பார் அப்படின்ட்டு சாபம் விட்டுட்டு போயிட்டாரு. வில்வலன் வாதாபிக்கு தம் தந்தையாகிய முனிவரிடம் கோபம் வந்தது. எல்லா முனிவர்களையும் அழிக்க வேண்டும், அதற்குரிய பலம் பெற யாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் இருவரும் பிரம்மதேவனை நினைத்து யாகம் செய்ய ஆரம்பித்தார்கள். தம் தகப்பனார் சொல்லித்தந்த மந்திரத்தின்படி வில்வலனும் வாதாபியும் தங்கள் உடம்பு சதைகளை வெட்டி போட்டு இரத்தத்தை நெய்யாக சொரிந்து வேள்வி செஞ்சாங்க. வில்வலன் தம் தம்பியாகிய வாதாபியையே வெட்டி வேள்வி தீயில போட்டு கடுமையாக தவம் செஞ்சான். அந்த சமயத்தில் பிரம்மன் அங்கு வந்து, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டார். இந்த நெருப்பில் அபிசாக விழுந்து மாண்டு போனே என் தம்பி உயிரோடு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வில்வலன் வரம் கேட்டான். அப்படியே உயிர் பிழைப்பான் என்று பிரம்மதேவன் சொன்னவுடன் வாதாபி அக்னி குண்டத்திலிருந்து பழைய வடிவை எடுத்து கொண்டு வந்தான். அப்போது வில்வலன் மற்றொரு வரத்தை கேட்டான். என்னுடைய தம்பியாகிய வாதாபியை நான் எத்தனை முறை வெட்டி உருமாற்றினாலும் வாதாபி வா என்றால் பழைய வடிவோடு அவன் வருவதற்கு வரம் தரணும்னு சொல்லிட்டு கேட்டாப்ல. பிரம்மனும் அந்த வரத்தை கொடுத்துட்டு போயிட்டான். பிறகு அந்த இருவரும் குடகு ராஜ்யத்தில் 4 சந்திகள் சேரும் இடத்துல ஒரு பெரிய ஆசிரமம் ஒன்றை நிறுவினாங்க. வில்வலன் பெரிய முனிவர் மாதிரி இருப்பான். வாதாபி ஆடாக சென்று மேய்ந்துக்கிட்டு இருப்பான். யாராவது முனிவர் அந்த வழியே வந்தால் என்னுடைய ஆசிரமத்திற்கு வாங்க, நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசிரமத்திற்கு வந்து விருந்து அருந்த வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வருவான். வில்வலன் உபசரிக்கவும் செய்வான். அவர்கள் வந்தால் ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்து வரவேற்று தன் தம்பியாகிய ஆட்டை அறுத்து சமைச்சு அவங்களுக்கு உணவு வழங்குவான். அவர்கள் உண்ட பிறகு வாதாபியே வருக அப்படிமா. வாதாபி முனிவருடைய வயிற்றை கீறிக்கொண்டு வெளியே வந்து விடுவான். பழைய வடிவத்தோடு முனிவர் இறந்து போவார். இப்படி எத்தனையோ முனிவர்கள் செத்து போனார்கள். முனிவர்களுக்கு துன்பம் செய்ய வேண்டுமென்று கங்கணம் கட்டிக்கொண்டே இந்த காரியத்தை செய்து வந்தார்கள். இதனால் அவர்களுக்கு எத்தகைய லாபமும் கிடையாது. இப்படி பிறருக்கு உண்டாக துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி கொள்வதுதான் அசுரத்தனங்க. அடுத்து இந்திரன் சீர்காழியில் எப்படி இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சூரபத்மன் 9 கோடி அசுரர்களை அழைச்சு, நீங்கள் இந்திரலோகம் சென்று இந்திரனையும் அவன் மனைவியையும் பிடித்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்பினான். அசுரர்கள் வருவதை தேவர்கள் இந்திரனுக்கு உணர்த்தினார்கள். இனி இந்த இடத்துல இருந்தால் ஆபத்து வரும்னு சொல்லி எண்ணிய இந்திரன் தன் மனைவியுடன் மாறுவேடம் பூண்டு அங்கிருந்து புறப்பட்டு பூவுலகத்திற்கு வந்து சேர்ந்தான். சூரனுடைய அலுவலர்கள் இந்திரலோகத்தில் இந்திரனோ அவன் மனைவியோ இல்லாததை கண்டார்கள். அப்போது இந்திரனுடைய மகனாகிய சயந்தன் வைகுண்டத்தில் தன் சிறிய தகப்பனாருடன் தங்கியிருந்தான். திருமாலுக்கு உபேந்திரன் என்று பெயர். பூவுலகத்திற்கு வந்த இந்திரனும் இந்திராணியும் சீர்காழியை அடைஞ்சிட்டாங்க. சயந்தன் வைகுண்டத்திலிருந்து அமராவதி வந்தடைந்தான். அங்கே தன் தாய் தந்தை இல்லாததை அறிந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போது நாரத முனிவர் வந்தார். நல்லவர்களுக்கு கேடு வருவதும் பொல்லாதவர்களுக்கு நன்மை வருவதும் எப்போது இயல்பு அல்ல, உங்களுக்கும் நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சயந்தனை தேய்ச்சிட்டு போயிட்டாரு. இந்திரன் அடைந்த சீர்காழிதான் ஞானசம்பந்த பெருமாள் திரு அவதாரம் செய்த தலம். இது பின்னால் நடந்த நிகழ்ச்சி. சீர்காழிக்கு 12 பெயர்கள் உண்டு. அந்த தலத்தில் இந்திரன் இருக்கும்போது வேறு வேலை இல்லாமையால் இறைவனை பூஜை செய்து கொண்டு அமைதியாக இருக்கலான்னு சொல்லிட்டு எண்ணினான். அதற்காக ஒரு நந்தவனத்தை அமைச்சான். பல மலர் செடிகளை வளர்த்து அவற்றிலிருந்த பூக்களை கொய்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சான். ஒருவனுக்கு துன்பம் உண்டாகும் போதுதான் இறைவனை எண்ணுகின்ற நினைவு வரும். சம்பந்தர் இறைவனை நோயிலார் வாயுலான் என்று சொல்லி இருக்கிறாரு. பார்த்தீங்களா? அதாவது இந்திரனுக்கே துன்பம் வரப்பந்தான் சிவபெருமானை நினச்சி பூஜை செஞ்சாராம். அதனால் நமக்கெல்லாம் துன்பம் வருதேன்னு கவலையே படக்கூடாது. ஏன்னா துன்பம் வரப்பந்தான் இறைவனை ரொம்ப நினைக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அப்படிங்கிறது இதிலேயே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு.
நம் நாட்டில் வேலை இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. அப்படி வேறு வேலை இல்லை என்றாலும் இறைவனை நினைத்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் யாரும் சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்கிற வழக்கமே கிடையாது. சிவனேன்னு இருந்தேன், தெய்வமேன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கும்போது இறைவனுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பொருள் பலருக்குமே இங்கே தெரியறதில்ல. காலாசேஷபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பொருள் பலருக்கும் தெரிவதில்லை. காலாசேஷபம் என்றால் பொழுதுபோக்குவது என்று நினைக்கிறார்கள். காலத்தை போக்குவது காலாசேஷபம் அப்படிங்கிறது. காலத்தை சேமிப்பது தான் காலாசேஷபம். நம் வாழ்நாளில் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம், உத்தியோகம் செய்கிறோம், சம்பளத்தை பெற்று பெரும் பகுதியை செலவழித்து விடுறோம். கொஞ்சத்தை தான் மிச்சப்படுத்தி வைக்கிறோம். அதுதான் வருங்காலத்திற்கு நமக்கு சேமிப்பாக இருக்குது. அதை எய்ப்பில் வைப்பு என்று சொல்வார்கள். அதுபோல் நாம் நம் காலத்தை பல வகையான செயல்களை செலவழித்து விடுறோம். அப்படி செலவழிக்காமல் காலத்தை சேமிக்க வேண்டுமானால் இறைவனது வழிபாட்டில் கழிக்க வேண்டும், அல்லது அவன் புகழை கேட்க வேண்டும். அதுதான் சேமிக்கப்படும் காலம். காலாசேஷபம் அப்படின்னு இதைத்தான் சொல்கிறாங்க. காலாசேஷபம் என்றால் இறைவனை போற்றி அவன் புகழை கேட்கும் செயல். அது சேமிப்பு. அதுதான் பிற்காலத்திற்கு பயன்படும். நமக்கு துன்பம் வரும்போது நம்மை காப்பாற்றும். காலம் உண்டாகவே காதல் செய்து ஓய்மேன் என்று மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறாரு. நம்முடைய நாட்டு பெரியவர்கள் காலத்தை வீணே போக்கிக் கொள்ளாமல் இறைவனை வழிபடுவதில் கழித்து வந்தார்கள். அப்போதெல்லாம் இப்போது போல் அதிக வேலையெல்லாம் கிடையாது. இப்போதோ உபயோகம் இல்லாத பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆகையால் நேரம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கோம். பழங்காலத்தில் ஓய்வு நிறைய இருக்கும். உழைக்கும் போது அதிகமாக உழைப்பாங்க, ஓய்வு பெறும்போது நன்றாக ஓய்வு எடுப்பாங்க. இப்போது மேல்நாட்டில் தான் அப்படி செய்கிறாங்க. இந்த நாட்டில் ஓய்வு எடுப்பது அப்படிங்கிறது இறைவனை கும்பிடுவது தான். இந்திரன் சீர்காழியில் சும்மா இருக்க விருப்பம் இல்லாமல் நந்தவன் அமைச்சான். அதிலிருந்து மலர்களை பறித்து இறைவனுக்கு வழிபாடு செஞ்சான். இந்திரனை தேடி அசுரர்கள் பூ உலகத்திற்கு வந்தார்கள். அவர்கள் வருவதை அறிந்த இந்திரனும் இந்திராணியும் ஒரு மூங்கிலுக்குள் ஒளிந்து கொண்டார்கள். இந்திர போகம் எங்கே? மூங்கிலுக்குள் சிறைப்படும் வாழ்வு எங்கே? சிவனை மதியாமல் தட்சயாகத்தில் கலந்து கொண்ட பாவத்தினால் வந்த வினை அது. அதாவது சிவபாரதம் செய்தவர்கள் அந்த பயனை அனுபவிப்பார்கள். அசுரர்கள் சூரனிடம் சென்று இந்திரனை பூவுலகத்திலும் காணவில்லை, சீர்காழியிலும் தேடி பார்த்தோம், கிடைக்கவில்லை என்றார்கள். இந்திரன் வைத்த நந்தவனம் இருக்கிறது, இந்திரனை காணவில்லை என்பதை கேட்டு சூரனுக்கு கோபம் உண்டாயிற்று. மேகங்களுக்கு ஆணையிட்டு மழை பெய்யாமல் தடுத்தான். சூரன் இயற்கையே மாற்றுகிற ஆணை பெற்றவன். மழை இல்லாத போது மழையை வருவிப்பது யாரு? நல்லவர்கள் வேலை. மழை இருக்கும்போது மழையை தடுப்பது பொல்லாதவர்கள் வேலை. இயற்கையான ஆற்றல்களை எல்லாம் தடுத்து துன்பப்படுத்துவது அசுரத்தன்மை. சூரபத்மன் மழை பெய்யக்கூடாது என்று தடுத்தான். மழை இல்லாததால் எங்கு நீர் கிடையாது. இந்திரன் வைத்த நந்தவனம் வாடத் தொடங்கிட்டு அதை கண்டு இந்திரன் உள்ளமும் வாடிச்சு. பரமேஸ்வரன் நினைச்சு இந்திரன் மனம் குமுறினான். தேவரை வழிபடுவதற்கு மலர்கள் கிடைக்கவில்லை அப்படின்னா, மழை இல்லை அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்கள். தேவர்களே சிவபெருமானை வணங்குவதற்கு மழை இல்லை, அங்கே நந்தவனம் இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் சொல்லுங்கள். தெய்வத்திற்கு அடுத்தபடியாக இருப்பது மழை. திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு வான் சிறப்ப வைத்திருக்கிறார். மழை இல்லாவிட்டால் என்ன காரியம் நடக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. புல் கூட முளைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு இறைவனுக்குரிய பூஜை முதலியவை எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு என்பது திருக்குறள். மழை இல்லாவிட்டால் நல்ல காரியங்கள் நடக்காது அப்படின்னு சொல்ல வந்தவர் சிறப்பான உற்சவங்களும் நித்திய பூஜைகளும் நடக்காதுன்னு சொல்கிறாரு. அவைகள் எல்லாம் மனித வாழ்விற்கு இன்றியமையாதது என்று அதனால் தெரிவிக்கிறார். இந்த பாட்டிலே சொன்னபடி மழை இல்லாமையினால் இந்திரன் பூஜை செய்ய முடியாமல் தவிச்சிருக்கான். பரமேஸ்வரன் நினைச்சு என்ன செய்வதுன்னு தெரியாமல் வருந்திருக்கான். அப்போது ஆகாசத்திலிருந்து ஒரு அசரீரி வாக்கு கேட்டது அவனுக்கு. இந்திரன் வருந்தாதே, பின்னால் ஒரு நதி வரும், அப்போது நந்தவனத்தை பாதுகாக்கலான்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டது. இந்திரன் எங்கிருந்து நதி வரப்போகுது அப்படின்னு சொல்லி கவலையோடு இருந்தான். அப்போது நாரதர் அங்கே வந்தார். அவர் பொல்லாதவர்களிடம் சென்று கலகத்தை உண்டாக்குவார், நல்லவர்களிடம் சென்று நன்மையை உண்டாக்குவார். இந்திரன் அவரிடம் தன் குறைகளை எடுத்துச் சொன்னார். இந்திரனிடம் நாரதன் வரும்போது விந்திய மலை குறுக்கே வந்தது. அதை பார்த்து நாரதர் சொன்னார், விந்தியமே, மேருமலை இருக்கிறதே, அதில் தேவர்கள் இருக்கிறார்கள், இறைவனும் அங்குதான் இருக்கிறார். பரமேஸ்வரன் திரிபுர சங்கரத்தின் போது மேருமலையை வில்லாக வளைத்தான். அதனால் அது மிகவும் கர்வம் கொண்டு தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை கேட்ட விந்தியமலை விநாயகர் தம் கொம்பால் மகாபாரதத்தை எழுதும் சமயத்தில் அதன் மேனியெல்லாம் வருந்தும்படி அவர் கீறினாரே, அப்படி காயப்படுத்தியும் கூட அதன் செருக்கு தணியவில்லையே என்று பரிகாசம் செய்தது. அப்படி சொன்னதோடு மட்டுமன்றி மேருவை விட உயர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த மலை வளர்ந்தது.
ஒரு மந்திரத்தை உச்சரித்து மாயவித்தை போல விந்த மெல்ல மெல்ல வளர்ந்தது. பிரம்மலோகம் வரைக்கும் வளர்ந்து வழியை அடைத்தது. அப்போது நவ கிரகங்கள் தங்கள் வழியே போக முடியாமல் தடைபட்டன. ஏன் இப்படி போவதற்கு வழியில்லாமல் போயிற்று என்று தேவர்கள் எண்ணும்போது விந்திய மலையினால் வந்த கலக்கம் என்ன என்று தெரிந்து கொண்டார்கள். தங்கள் இயல்பான வழியில் போக வேண்டியவர்கள் வழி அடைபட்டதனால் வருந்தி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை செஞ்சாங்க. எல்லோரும் சேர்ந்து அகத்தியரை எண்ணி பிரார்த்தனை செஞ்சாங்க. அவர்கள் தங்களுடைய உள்ளத்தால் அகத்தியரை நினைத்து தியானம் செய்தவுடன் அதனை அறிந்த அகத்தியர் தேவர்களுக்கு நலம் செய்ய வேண்டும் என்று எண்ணி சிவபெருமானை தியானித்தார். அப்போது சிவபெருமான் முன் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்டார். விந்திய மலை மேரு மலையை அடைய வேண்டும். மேருவை விட மிக உயர்ந்த தேவர்கள் செல்லும் வழியை அடைத்து விட்டது. அதன் வலிமையை அடக்கும்படியான வல்லமை எனக்கு வேண்டும் என்று தமிழ் முனிவராகிய அகத்தியர் வேண்டினார். சிவபெருமான் அப்படியே உனக்கு ஆற்றலை தந்தேன். நீ போய் விந்தியத்தை அடக்கி புதிய மலையில் போய் இருப்பாயாக என்று அருள் செய்தார். அன்றியும் வேறு பல வகையான வரங்களையும் அவருக்கு தந்ததோடு 7 புண்ணிய நதிகளில் ஒன்றான காவிரியை அவரிடம் கொடுத்தார். கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதை, சிந்து, சரஸ்வதி, காவேரி என்பன அந்த 7 புண்ணிய நதிகள். கங்கைக்கு சமமானது காவேரி. ஆழ்வார்கள் காவேரியை கங்கையை விட புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. கங்கையிற் புனித மாய காவிரி. காவேரி ஆற்றின் இருகரையிலையும் திருமாலுக்கு சிவபெருமானுக்கு பல கோயில்கள் இருக்கின்றன. ஆதலில் அது மிக சிறந்த நதி. காவேரியை சிவபெருமான் நினைத்தவுடன் அவள் வந்தாள். நீ அகத்தியருடன் போ என்று சிவபெருமான் பணிந்தான். காவேரி ஒரு பெண் அல்லவா? முனிவராகிய ஆடவரோடு நான் எப்படி போவேன் என்று கேட்டாள். பெண்கள் மற்ற ஆடவர்களுடன் தனியாக போவதற்கு நாணுவார்கள். அந்த காலத்து இயல்பது. இவனை மற்ற ஆண்கள் மாதிரி நினைக்காதே. பெண் பொன் மண் ஆகிய ஆசைகளை அடக்கியவன் இவன். இந்திரிய நிக்கிரகம் பண்ணினவன் மிக உயர்ந்தவன். இவனுடன் போவதால் எந்த விதமான பழியும் உண்டாகாது அப்படின்னு சொல்லி இறைவன் சொன்னார். எவ்வளவு காலம் இவனுடன் போவது என்று காவேரி கேட்க, இறைவன் சரியான ஐயன்தான் கேட்கிறாய் என்று மகிழ்ந்தான். என்றைக்கு இவன் போவான் என்று சொல்வது போல கையை காட்டுகிறானோ அப்போது நீ இவனை விட்டு பிரிந்து போகலாம் என்று சிவபெருமான் கூறினான். அகத்திய முனிவர் காவேரியை தம் கமண்டலத்தில் வாங்கி கொண்டார். தென் திசை நோக்கி நடந்தார். அகத்தியர் போகும் வழியில் கிரௌஞ்சமலை இருந்துச்சு. அந்த மலைக்குரிய தாரகாசுரன் அகத்தியருக்கு தொல்லை கொடுக்க எண்ணினா உடனே அந்த மலையில் குகை போல ஒரு வழியை தோன்ற செய்தான். அந்த வழியில் அகத்தியர் புகுந்தார். அந்த வழி கொஞ்ச தூரம் போனவுடன் நின்றது. வேறு ஒரு வழி தோன்றியது. அந்த வழியில் போனார். அதுவும் நின்றுவிட்டது. வெளியில் போகவும் வழி தெரியவில்லை. அப்போது புகையும் மலையும் சூறைக்காற்றும் நெருப்பும் வந்தன. அதை கண்டு அகத்தியருக்கு கோபம் வந்துட்டு, யாரோ அசுரன் தான் இந்த மாயத்தை செய்கிறான், இவனுடைய பலத்தை நான் இப்போதே அழித்து விடுகிறேன்னு சொல்லி தம் கைத்தண்டத்தினால் பல இடங்களை குத்தியிருக்கிறாரு. அப்படி குத்திய இடங்களில் துவாரங்கள் உண்டாயிட்டு. உடனே கிரௌஞ்சகிரியை பார்த்து ஒரு சாபம் விட்டார். ஏ அசுரனே, நீ மதி படைத்தவன் தான், மாற்றியுள்ள மதி படைத்தவன் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. மான்மதி பெறாத வெய்யோய் என்று கூறி மேலே சொன்னார். உலகில் அணுகுண்டு செய்கின்ற விஞ்ஞானிகள் அறிவாற்றல் பெற்றவர்களே. ஆனால் அவர்கள் அறிவு உலகத்திற்கு நன்மை செய்வதில்லை. அவர்கள் மான்மதி பெறாதவர்கள். இங்கே கிரௌஞ்சாசுரன் தனக்குரிய சிறப்பான ஆற்றலை பிறருக்கு துன்பம் செய்வதற்கு பயன்படுத்தினான். ஆகையால் மான்மதி பெறாத வெய்யோய் என்றார். அவனிடம் மதி இருக்கிறது, ஆனால் அது மாற்றி பெறவில்லை. அகத்தியர் அவனுக்கு சாபமிட்டார். இங்கேயே மலையாக தங்குவாய், அசுரர்களுக்கு இருப்பிடமாய் விளங்குவாய், தேவர்களுக்கும் மக்களுக்கும் மேலும் மேலும் துன்பம் கொடுத்து கொண்டிருப்பாய். பிறகு முருகன் உன்னை சம்காரம் செய்வான் என்று சொன்னார். தண்டிக்காமல் ஏன் அப்படி சொன்னார் என்று தோன்றும். நாம் நம்முடைய சுத்தமான ஆடையில் சிறிது அழுக்கப்பட்டாலும் உடனே கழுவுவோம். அழுக்கு துணியாக இருந்தால் மேலும் மேலும் அழுக்கு சேரட்டும், ஒரேபடியாக சலவைக்கு போட்டுக்கொள்ளலான்னு சொல்லிட்டு நினைப்போம். அதுபோல கிரௌஞ்சாசுரனின் பாவம் அதிகமாக அதிகமாக கடைசியில் ஆண்டவனது தண்டனை அவனுக்கு கிடைக்கும். அதனால் இப்படி சொன்னார். இப்படி கிரௌஞ்சகிரிக்கு சாபம் கொடுத்துட்டு அகத்திய முனிவர் மீண்டும் தெற்கே போனார். உயர்ந்து நின்ற விந்திய மலையை பார்த்து வழிவிடு என்று சொன்னார். அதை கேட்ட விந்தியமலை, சந்திரனுக்கும் சூரியனுக்குமே இடம் கொடுக்காமல் நான் உயர்ந்திருக்கிறேன். திருமால் உயர்ந்தது போல நான் இப்போது ஓங்கி இருக்கிறேன். மிகவும் குட்டையான உனக்கு பயந்து வழிவிட முடியுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு என் பெருமையை நீ அறியலை போல, வந்த வழியை ஒழுங்க திரும்பி பேரு அப்படின்னு ஆங்காரத்தால் சொல்லியிருக்கு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். சின்னஞ்சிறு வடிவத்தோடு இருக்கும் உனக்கா பயப்படுவேன்? அவர்களெல்லாம் எங்கெங்கோ சுற்றி போகிறார்கள், நீ என்னையா பெரியவனா, திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி கூறியிருக்கு.
அப்போது அகத்திய முனிவர் சிவபெருமானை தியானித்தார். வரும்போது சிவபெருமானிடம் வரம் வாங்கி வந்தவர் அவர். சிவபெருமானை தியானித்தவுடன் அகத்தியருடைய கை கிடுகிடுன்னு சொல்லிட்டு வளர்ந்தது. அவர் உருவம் சிறியதாக இருந்தாலும் கை கிடுகிடு என்று வளர்ந்தது. அவர் உருவம் சிறியதாக இருந்தாலும் மனம் பெரியது, வரமும் பெரியது. இறைவனது வரத்தை பெற்றவர் அல்லவா அவர். ஆகவே அவர் கை மிக மிக நீண்டு விந்தியாமலையின் முடியை பிடித்து ஒரு அமுக்கு அமுக்கிச்சு. விந்தியமலை கூனி குறுகி பாதாளத்துக்கு போயிட்டு விந்தியமலை பூமிக்குள் அலந்தியதோடு பாதாளத்திற்கே போய் சேர்ந்து விட்டது. அப்போது அகந்தை குன்றி அவமானமுற்ற விந்திய முனிவரை வணங்கி, எனக்கு எப்போது விடிவு உண்டாகும் என்று கேட்க, நான் மறுபடியும் இந்த வழியை திரும்பும்போது எழு என்று சொல்லி போனார். ஆனால் அகத்தியர் திரும்பி வரவே இல்லை. பிறகு தெற்கு நோக்கி அகத்தியர் வந்து கொண்டிருந்த போது குடகுக்கு வந்தார். அங்கேதான் நம்ம வில்வலனும் வாதாபி ஆசிரமும் இருக்குது. அந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் அவர்கள் செய்து வந்த மாயத்தை முன்பே பார்த்தோம். மற்ற முனிவர்களைப் போலவே அகத்தியரையும் எண்ணி வில்வலன் அவரை விருந்துக்கு அழைத்தான். தங்களினுடைய ஆசிரமத்திற்கு வருவதற்கு நான் என்ன தவம் செய்து அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவரை வரவழைச்சான். வில்வலன் கூறிய, அடிகள் நீர் போதா இந்நாள் அருந்தவம் புரிந்தேன் இன்று முடிவுற வந்தேர். யானும் முனிவர்தம் நிலைமை பெற்றேன் குடியனேன் இருக்கை ஈடால் குருகுதிர் புனிதமாகும் படியென உரைத்து பின்னும் பணிந்தனன் பதங்கள் தம்மை. வில்வலன் கூறிய, அடிகள் நீர் போத இந்நாள் அருந்தவம் புரிந்தேன் இன்று முடிவுற வந்தீர் என்ற வார்த்தையில் குறிப்பாக சில செய்திகள் கிடைக்கின்றன. இன்று முடிவுற வந்தீர் என்று சொல்கிறான். அதற்கு என் தவம் பயனை பெற வந்தீர்கள் என்று ஒரு பொருள். அவன் மனதிற்குள் நினைத்தது உமக்கு முடிவாகும் என்பது. ஆனால் அதற்குள்ளே நாங்கள் முடிவுறும்படி நீங்கள் வந்தீர்கள் என்ற குறிப்பும் தெரிகிறது. கொடியனேன் என்று தன்னிலைமையையும் புலப்படுத்துகிறான். இவ்வாறு அகத்தியரை உபாசாரம் செஞ்சு அவரை அழைச்சிக்கிட்டு போய் வழக்கம் போல அவருக்கு வாதாபியாகிய ஆட்டை அடித்து இறைச்சி உணவை அளித்தான். அகத்தியர் அதை சாப்பிட்டவுடன் வில்வலன் எப்போதும் போல வாதாபி என்று அழைத்தான். இன்று முடிவுற வந்தீர் என்பதற்கு நாங்கள் முடிவுற என்று பொருள் கொள்ளும்படி ஆகிவிட்டது. வில்வலன் அழைக்கவும் வாதாபி வெளிவரவில்லை. ஆடாக மாறிய அகத்தியர் வயிற்றுக்குள்ளேயே இருந்தான். உள்ளே இருந்து தொல்லினான். அகத்தியர் உண்மையை உணர்ந்தார். அசுரர்கள் செய்கின்ற சூழ்ச்சி என்பதை தெரிந்து கொண்டார். உடனே வயிற்றை தடவிக்கொண்டு வாதாபி சுவாக அப்படின்னு சொன்னார். வாதாபி அவருடைய வயிற்றுக்குள் சம்காரம் ஆகிவிட்டான். மேகம் போன்றிருந்த வில்வலன் தம்பி இறந்து விட்டதை அறிந்து ஒரு தண்டத்தை எடுத்துக்கொண்டு அகத்திய முனிவரிடம் சண்டையிட வந்தான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள். அகத்தியர் ஒரு புல்லை எடுத்து வில்வலன் மேல் ஏவினார். அந்த புல் வில்வலனை அடியோடு அழித்து சம்காரம் செய்துவிட்டது. இப்படி வில்வலன் வாதாபி 2 பேரையும் அழித்த பிறகு அகத்தியர் மீண்டும் தென்னாடு நோக்கி நடந்தார். வில்வலன் வாதாபியின் பிரம்மகத்தி தோஷம் தம்மை தொடர்ந்தது. அவங்க 2 பேரையும் இவர் அழிச்சதுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிட்டாமா. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா சிவலிங்கத்தை நிறுவி பூஜை செஞ்சார். அதனால் அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது. அந்த காலத்தில் நாரதர் இந்திரனிடம் போனார். அவரிடம் நந்தவனம் வாடி விட்டதை சொன்னான். காவேரி வந்தால் உன் குறை தீரும் அப்படின்னு, நீ விநாயக பெருமானை பூஜை செய்யின்னு சொல்லிட்டு போனார். அவர் விநாயகரை நினச்சி பூஜை செஞ்சார். பூஜை செய்ய அந்த பெருமாள் எழுந்தருளி, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அகத்திய முனிவர், கமண்டலத்தில் காவேரி இருக்கிறது. அந்த காவேரியை இங்கு பாயும்படியாக செய்தால் என் நந்தவனம் தலைக்கும். இங்கு பூக்கும் பூக்களை கொய்து சிவனை வழிபட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கணபதி அங்கிருந்து புறப்பட்டு கொங்கு நாட்டில் அகத்தியர் இருந்த இடத்தை அடைந்து அவர் கீழே வைத்திருந்த கமண்டலத்தில் ஒரு காக்கையை போல போய் உட்கார்ந்தார். கணபதியே அப்படியே வந்தார் என்பதை அறியாமல் ஏதோ காக்கை வந்துவிட்டது என்று அகத்தியர் எண்ணினார். அதை விரட்ட கையை அப்படி தூக்கி ஓங்கினார். அப்படி ஓங்குறப்ப விநாயகர் கமண்டலத்தை கீழே சாய்த்து விட்டு காவேரியை பார்த்து, அகத்தியர் நீ போ என்று கையை காட்டிவிட்டார். இனிமேல் நீ பூமியில் பாய்வாயாக என்று சொன்னார். காகம் கமண்டலத்தை கவிழ்த்ததால் காவேரி எங்கும் பரவியதுன்னு சொல்லிட்டு இந்த வரலாற்றை அழகா மாணிக்க வாசகர் சொல்றாரு. அதே மாதிரி மணிமேகலையும் சொல்லுது. அமர முனிவன் அகத்தியன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை அப்படின்னு சொல்றாங்க. கணபதியை பற்றிய செய்தி பழைய சங்ககால நூட்களில் கிடையாது. சங்ககால நூட்கள் எல்லாமே கிடைக்கவில்லை. இப்போது கணபதியை பற்றி சொல்கிற நூட்கள் எல்லாவற்றிற்கும் மிக பழமையானது மணிமேகலை. அதில் கணபதி கவிழ்த்தார் என்று சொல்லாவிட்டாலும் அகத்தியருடைய கமண்டலம் கவிழ்ந்ததால் காவேரி பரவியது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த ஒரு தெய்வத்தையும் சார்ந்து சொல்லப்படலை. மணிமேகலையின் காலத்திலேயே விநாயகப் பெருமான் அகத்தியருடைய கமண்டலத்தை கவிழ்த்தார் அப்படிங்கிற வரலாறு நம் நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம்.
காவேரி படர்ந்தவுடன் காக்கையாக வந்த விநாயகர் ஒரு சிறு பிள்ளையின் வடிவம் கொண்டார். அகத்தியர் அவரை துரத்தி கொண்டு போனார். அருகில் போனவுடன் விநாயகர் தம் வடிவத்தை காட்டி நின்றார். உடனே அகத்தியர் தாமே தம் தலையில் குட்டிக்கொண்டு ஒரு வரம் கேட்டார். எம்பெருமானே, இப்போது நான் என்னுடைய தலையில் குட்டிக்கொண்டார் போல இரு கைகளாலும் யாராவது குட்டிக்கொண்டு உன்னை வணங்கினால் அவர்கள் குறைகளை தீர்த்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்படியே விநாயகர் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. பின்பு ஓடுகின்ற காவேரி ஆற்று நீரை கொஞ்சம் கமண்டலத்தில் கொண்டு அங்கிருந்து அகத்தியர் தெற்கே வந்தார். அப்படி வரும்போது சீர்காழியில் இந்திரன் வைத்திருந்த நந்தவனத்தை கண்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். காவேரி பாய்ந்து அந்த நந்தவனம் மிகவும் செழித்து விட்டது. சிவபிரகாசர் பிரபுலிங்க லீலையில் இந்த வரலாற்றை விநாயகர் காப்பில் சொல்கிறாரு. அகத்தியர் பிறகு திருக்குற்றாலம் வந்து சேர்ந்தார். அங்கே கோயில் கொண்டிருந்த நாராயணமூர்த்தியை பூஜை செய்யும் வைணவர்கள் இருந்தார்கள். அவர்கள் விஷ்ணுவிடத்தில் பக்தி செய்ததோடு சிவ விரோதிகளாக இருந்தார்கள். யாராவது விபூதி பூசிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள கோவிலுக்குள்ளேயே விட மாட்டாங்க. ஒரு சமயத்தில் பற்று வைத்தவர்கள் அதில் ஆழமான அன்பு உடையவர்களாக இருப்பது தவறு அன்று. ஆனால் மற்றவரிடம் பகை காட்டக்கூடாது. சைவர்களிலும் கூட சிலர் விஷ்ணு விரோதியாக வைணவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் உண்மையான சமயமானவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். தங்கள் சமயத்தில் பற்றி கொண்டு தங்களுடைய உபாசன தெய்வங்களை பக்தியோடு வணங்குவார்கள். மற்ற தெய்வங்களை வெறுக்க மாட்டார்கள். பிற சமயங்களை கண்டனம் செய்யவும் மாட்டாங்க. திருக்குற்றாலத்தில் இருந்த வைணவர்களோ சைவ விரோதிகளாக இருந்தார்கள். அவருடைய கர்வத்தை போக்க வேண்டும் என்று அகத்திய முனிவர் நினைத்தார். அகத்தியர் அங்கே போகும்போது நெச்சி நிறைய விபூதியும் கழுத்தில் ருத்ராட்சத்தையும் அணிஞ்சிட்டு போயிருக்கிறாரு. அங்கிருந்த வைணவர்கள் அவரை கண்டவுடன் புலியை கண்ட மான் போல அஞ்சினார்கள். நாங்கள் சகிக்க முடியாத ருத்ராட்சத்தையும் திருநீற்றையும் பூண்டு கொண்டு வந்தாய். தேவர்கள் எல்லாம் கண்டு சிரிக்கும்படி பிச்சை வாங்கி திரிகிற ஒருவனுக்கு அடிமை. நீ இங்கெல்லாம் வரக்கூடாது. உன் கையில் ஒரு தண்டு வேற வச்சிருக்கிற நீனு, இங்கிருந்து நீ போயிரு அப்படின்னு சொல்லி அகத்தியரை பார்த்து விரட்டினாங்களாம். அகத்தியர் அணிந்திருந்த மங்களமாய சின்னங்களை கண்டு அவர்கள் வெறுத்தார்கள். திருநீற்றை கண்டு வெறிக்கின்ற அவர்களை என்ன என்று சொல்வது? இந்த உலகத்தில் கடைசியாக நிற்பது நீர் ஒன்றுதான். எல்லாவற்றையும் எரித்தால் கரியாகும், அதையும் எரித்தால் நீராகிவிடும். நீரை எத்தனை முறை எரித்தாலும் அது மாறவே மாறாது. உலகத்தில் உள்ள எல்லாம் அழிந்தாலும் தான் அழியாமல் இருக்கும் சிவபெருமானைப் போல இருப்பது திருநீறு. திருநீற்றிற்கு தனியே உண்மையிலே ஒரு சக்தி இருக்குது. ருத்ராட்சம் இறைவனுடைய கண்களிலிருந்து தோன்றியது. ஆகையால் ருத்ராட்சம் என்ற பெயர் பெற்றது. சிவபெருமான் உயிர்கூட்டங்கள் படுகின்ற துன்பத்தை கொண்டு ரொம்ப கண்ணீர் வடிச்சாராம். அந்த கண்ணீர் துளிகளே ருத்ராட்சம் ஆயிட்டான். ருத்ராட்சத்திற்கு ஒரு பெருமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. காமகோடி பீடாதிபதிகள் சொல்வார்கள், மனிதன் தாமரை மணியையும் ஸ்படிக மணியையும் அணிந்து கொள்கிறான். அவற்றுக்கெல்லாம் தனியாக ஓட்டை போட்டு நூலையோ கம்பியையோ கோர்த்து கொண்டு அணிய வேண்டும். இயற்கையாக நடுவில் துவாரம் இருக்குது அப்படின்னா அது ருத்ராட்சந்தான். நூலையோ கம்பியையோ கோர்த்து அதை அணிய வேண்டும் என்றே ஆண்டவன் அதை இயற்கையாகவே துவாரம் உள்ளதாக படைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சங்க காலத்தில் இவை எல்லாம் இல்லை என்று சிலர் சொல்கிறார்கள். கிடைத்துள்ள பாடல்களில் அந்த செய்திகள் இல்லாமல் இருக்கலாம். பாட்டை எழுதிய புலவர்களின் பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயர்களின் மூலமாகவும் சில செய்திகள் கிடைக்கின்றன. குமரன் என்ற சொல் முருகனுக்கு உரியது. திருமுருகாற்றுப்படை முதலிய நூல்களில் அந்த பெயர் வருவதில்லை. ஆனால் ஒரு புலவரின் பெயர் மதுரை குமாரன் என்று இருக்கிறது. ஆகவே குமரன் என்று சொல்கிற வழக்கு சங்க காலத்திலேயே இருந்தது அப்படின்னு அறியலாம். வெண்பூதியார் என்ற ஒரு புலவர் இருந்தார். வெண்பூதி என்பது திருநீற்றை குறிக்கிறது. திருநீற்றை தெரிந்து கொள்ளாமல் அந்த பெயர் வர காரணம் கிடையாது. உருத்திரங்கண்ணனார் என்று ஒரு புலவருக்கு பெயர். பலர் உருத்திரனுடைய பிள்ளையாகிய கண்ணனார் என்று அதற்கு பொருள் கொள்வர். உருத்திரனுடைய கண்ணை அணிந்தவர், ருத்ராட்சத்தை அணிந்தவர் என்றும் அதற்கு பொருள் சொல்லலாம். திருநீறு, உருத்ராட்சம் ஆகியவை சங்க காலத்திலேயே இருந்திருக்கு அப்படிங்கிறத வெண்பூதியார், உருத்திரங்கண்ணனார் என்ற நாமங்கள் தெளிவாக்குகின்றன. ருத்ராட்சத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. சரியா? உருத்ராட்சம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம ருத்ராட்சம் அப்படின்னு சொல்கிறோம். ருத்ராட்சத்தை உரைத்தால் பொன் போல தோன்றும். அது கபத்தை போக்கும் தன்மையுடையது. கழுத்தில் கட்டி கொண்டால் கபத்தால் வருகின்ற துன்பம் போயிருமா. நம்முடைய நாட்டில் எத்தனையோ அருமையான பழக்கங்களை வச்சுருக்காங்க. சிவபெருமான் தீயை போன்ற வடிவ உடையவர். அவருக்கு குளிர்ச்சியான வில்வத்தால் அர்ச்சனை செய்கிறாங்க. தீக்கு மாற்று குளிர்ச்சி. நாராயணமூர்த்தி எப்போது பார்க்கடலில் இருக்கிறாரு. அவர் குளிர்ச்சி மயமானவர். அந்த பெருமானுக்கு சூடான துளசியினால் அர்ச்சனை செய்கிறாங்க. துளசி சூடானது, மலேரியா ஜுரத்தை போக்குவது. நாராயணார் என்பதற்கு தண்ணீரோடு தொடர்புடையவர் என்று ஒரு பொருள் கொள்வார்கள். தற்சையாக பரணியில் சிவபெருமானை அனலன் என்றும்
திருமாலை புனலன் என்றும் சொல்லியிருக்கிறாங்க ஒட்டக்கூத்தர். அனலனுக்கு குளிர்ச்சியான வில்வமும் புனலனுக்கு சூடான துளசியும் அர்ச்சனைக்குரியவையாக இருந்திருக்கு. அகத்தியர் அணிந்திருந்த மங்கள வடிவமாகிய திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் கண்டு வெறுத்தார்கள் திருக்குற்றாலத்தில் இருந்த திருமால் அடியார்கள். கொட்டையையும் சாம்பலையும் அணிந்து வந்தாயே என்று பரிகாசம் பண்ணினார்கள். அகத்தியர் உடனே நான் போய் வருகிறேன் என்று சொல்லி வெளியே வந்துவிட்டார். போனவர் திரும்ப 12 திருமண் அணிந்து கொண்டு திருமால் அடியாரைப் போலே வந்தார். முன்னே போனவரே திரும்ப வந்திருக்கிறார் என்பதை அங்கிருந்தவர்கள் அறிந்து கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார்கள். அவருக்கு எதிரே சென்று உபாசனம் செய்து காலில் விழுந்து பணிந்தார்கள். எல்லாம் நாராயணனுக்கே ஆகட்டும் என்று அகத்தியர் ஆசி கூறினார். திருமாலை வணங்குவது தவறு அன்று. அங்கிருந்த வைணவர்கள் திருமாலை வணங்குவதை விட சிவனையும் சைவர்களையும் வெறுப்பதையே தம் வேலையாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஞானசம்பந்த பெருமான் சமணர்களோடு அவர்கள் சமணர்களாக இருந்தார்கள் என்பதற்காக வாதாடல. அவர்கள் சைவர்களுக்கு தீங்கு செய்தார்கள், சிவ துவேஷமான காரியங்களை செய்தார்கள். அதற்காகவே அவர்களோடு வாதம் செய்தார்கள். ஒரு சமயத்துறையில் புகுந்தவன் முதலில் மனிதனாக இருக்க வேண்டும், மனித பண்பாட்டோடு இருக்க வேண்டும். மனித பண்பு இல்லாதவர்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் அவர்களுக்கு அருள் கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே திருமாலை வணங்கி இங்கே இருந்தவர்கள் சிவனை வெறுத்தார்கள், சிவன் அடியார்களை வெறுத்தார்கள். ஆகையால் அவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்று அகத்தியர் வந்தார். அகத்தியர் கோவிலுக்குள் போய் அங்கே திருமாலாக இருந்த மூர்த்தியை வழிபடத் தொடங்கினார். சந்திரசேகரனை மனதில் வைத்துக்கொண்டு திருமாலுடைய வடிவத்தின் மேலே கையை நீட்டி குறுகு குறுகு என்று சொல்லி அந்த மூர்த்தியை குலவித்து சிவலிங்க வடிவம் கொள்ளும்படி செய்துவிட்டார். அதாவது திருமாலின் வடிவம் குலைந்து சிவலிங்க வடிவம் ஆகிவிட்டதாம். உருவமாக நின்ற திருமால் இப்போது அருவுருவமாகிய சிவலிங்கம் ஆகிவிட்டார். அசுரர்களுடைய அவதாரங்களை எல்லாம் சொல்லி வந்த கச்சியப்ப அகத்திய முனிவருடைய வரலாற்றை இப்படி விரிவாக சொல்கிறார். கணத்தகாத பொருளை கண்டால் அதற்கு பரிகாரமாக கொஞ்சம் அழகான பொருட்களை காணுவது வழக்கம். அதுபோல பாதகர்களாகிய அசுரர் கதைகளை சொல்ல வந்த கச்சியப்பர் இடையே இப்படி சொல்கிறார். கம்ப ராமாயணத்தில் உத்தரகாண்டம் இல்லை, ராமாயணத்தில் 7வது காண்டம் உத்தரகாண்டம். அது அரக்கர்களின் பிறப்பை சொல்வது. கம்பர் அதை பாடவில்லை. ராமனுடைய அவதாரத்தை பாடிய வாயால் அரக்கர்களின் பிறப்பை ஏன் பாட வேண்டும் என்று பாடவில்லையா? இங்கே கச்சியப்பருக்கு அரக்கர்களின் வரலாற்றை பாட வேண்டிய அவசியம் நேர்ந்தது. அப்போதுதான் முருகப்பெருமானின் உயர்ந்த வீரத்தின் சிறப்பு தோன்றும். அப்படி பாடியவர் இடையில் ஆசுவாசப்படுத்தி கொள்ள அகத்தியர் கதையை இங்கே சொல்லியிருக்கிறாரு. இந்திரன் சிவபூஜை செய்தான். அந்த பூஜைக்கு வேண்டிய பூக்களை தந்த நந்தவனம் மழையில்லாமல் வாடியது. சூரபத்மனுடைய அதிகாரத்தால் மழை இல்லாமல் போயிற்று. மறுபடியும் காவேரி வந்ததால் நந்தவனம் தலைத்தது என்று சொல்ல வந்தவர் அகத்தியர் காவிரியை உண்டாக்கினார் என்று சொல்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவரவருடைய அருஞ்செயல்களை விரிவாக சொன்னார். மகா பாவிகளின் செயல்களை சொல்லும்போது நடுவில் புண்ணியமூர்த்தியின் கதைகளும் இருக்கட்டும் அப்படிங்கிறது சொல்றது போல சொல்லியிருக்கிறாரு. திருமால் சிவபெருமானாக மாறினது கண்டு வைணவர்கள் எதிர்த்தார்கள். அப்போது அகத்தியர் கோபத்தில் எழுந்து பார்த்தார். அவர்கள் ஓடிவிட்டார்கள். அன்று முதல் அது சிவதலமாகிவிட்டது. இங்குள்ள சிவலிங்க பெருமானை எப்படி சொல்வாங்கன்னா ரொம்ப மன உருகி வழிபடுவாங்களாம். அப்படி வழிபட்டோம் அப்படின்னா நினச்சதெல்லாம் நடக்குமா. அங்கே இருந்த சிவபெருமானிடம் அகத்தியர் விடைபெற்று கொண்டு மீண்டும் தெற்கே சென்று பொதிய மலையை அடைந்து அங்கு சிவபெருமானை தியானித்து தவம் புரிந்து கொண்டு இன்பமாக அமர்ந்திருந்தார். இதோட கந்தபுராணம் பகுதி 6 முடியுது. பார்க்கலாம். அடுத்த பகுதியில் கந்தபுராணம் 7 பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் நான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.